ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புது சீரீஸ், ஓஎம்ஜி வேம்பயர். இந்த சீரீஸ் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலான சீரீஸ். இப்போ தான் இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சுது. இதில் மொத்தம் வந்து 12 எபிசோட்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம இப்போது ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பேரை காமிக்கிறாங்கல்ல. இதில் வந்து ஒருத்தன் ஷார்ட்டாக இருக்கான்ல, இவன் தான் நம்ம ட்ராமாவோட மெயின் லீட், ஃபஸ்ட் மெயின் லீட். இவன் பேர் வந்து பூம். ஆப்போசிட்டில் நிற்கிறவன் வந்து இவனோட லவ்வர். இவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவன் வந்து அவனை வந்து ஐ லவ் யூ அப்படி சொல்லுவான். அவனும் வந்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணும்போது திடீர்னு வந்து அவனை பிடிச்சி அப்படியே கடிச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு காமிப்பாங்க அவன் வந்து வேம்பயர் அப்படி சொல்லிட்டு. அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து பேரலாக இன்னொரு சிட்டி இருக்க மாதிரி காமிப்பாங்க. அது வந்து வேம்பயர் சிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த சிட்டியில் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இந்த பாக்ஸ் வந்து காஃபினை வந்து திறப்பாங்க. திறந்துட்டு ஐயோ அவனை காணும்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவன் உள்ளேருந்து எழுந்துப்பான். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஃபஸ்ட் மெயின் லீட் பூம் தான். அவன் வந்து வேம்பயராக மாறிடுவான் அவனை கடித்த உடனே. இத்தனை வருஷம் கழித்து நீ எழுந்துக்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க. ஆமாம், என்னடா பண்ண சொல்கிற நீ, உனக்கு சக்தி ஏதாவது வந்துருச்சாடா, மறைஞ்சி போகிற சக்தி, டி எங்களுக்கும் சொல்லி கொடுறா அப்படி சொல்லிட்டு கேட்பான். விளையாடாதில் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன்டா, ஏன்டா அதுமாரி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கிண்டலாக பேசிட்டு எல்லோரும் உட்காந்தே பேசிட்டு இருப்பாங்க. இந்த 100 வருஷத்தில் நிறைய விஷயம் நடந்துருச்சுடா, நீ லவ் பண்ண நான் மறக்கிறதுக்காக உள்ளே போனேன். அந்தந்த 100 வருஷத்தில் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டாங்க, நிறைய நடந்துடுச்சு. சரி நம்ம ஹியூமன் சிட்டிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை நம்மளுக்கு வந்து 500 years ஆனால் தான் நம்மளால் வந்து ஹியூமன் சிட்டிக்கு போக முடியும், அப்படி தான் இருக்கும் ரூல்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பூம் கேட்பான், என்ன பேசுகிறீங்க நீங்கள், அதுக்குள்ளே நம்மளோட பேரல் பாடி வந்து இறந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நல்லா பேசுகிறான். அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லோரும் வந்து லவ் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நீ அவனை லவ் பண்ணலை, இன்னமும் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், என் மனசில் அந்த பெயின் அப்படியே தான் இருக்குது, இன்னும் அது மாறலை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பா. எல்லாேருக்கும் அவங்கவுங்க ட்ரூ லவ் கிடைக்கணும். இப்போ என்ன லவ்லாம் பண்ணக்கூடாது? ஆமாம், வேம்பைஸ் வந்து அதிகமானதுனால லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்லிப்பேன். ஏன் வந்து அவனை லவ் பண்ணது, அவங்க கூட ஒன்றா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பூம் வந்து நினச்சி பார்த்துருப்பேன். இவனை கடிச்சதையும் அவர் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமே நினச்சி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், நம்ம எப்படியாவது வந்து வேம்பயர் சிட்டிலேருந்து ஹியூமன் சிட்டிக்கு போகணும், அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், இடம் எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபுட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் வந்து கேட்பான், அவன் வந்து என்னை கடிச்சு வந்து ஹியூமனாக மாறிட்டான். உண்மையான லவ் யார் மேலே இருக்கோ அவங்கள கடிச்சு அவங்க வந்து ஹியூமனாக மாறிடுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க வேம்பயர் ஆகிடுவாங்க. அப்படி தான் நானும் வேம்பயர் ஆனேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்து பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண போவாங்க. இவனை வந்து எடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. இவன் வந்து ஹியூமன்லேருந்து தானே வேம்பயராக கன்வெர்ட் ஆனா, அதனால் அங்கே இருந்த ஒரு கப்பல் வந்து இவனை வந்து பையன் மாதிரி எடுத்து வளர்த்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்பான். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட வந்து எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் காஃபிலேருந்து ஏன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு இதுமாரி வந்து ஒரு டைம் பீரியட் வந்து தேவைப்பட்டது, அவனை மறந்து என்னோடய புது லைஃப்பில் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பூம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். இட்ஸ் ஓகே, உனக்கான லவ் நீ வந்து கண்டுபிடிப்பான், ஆனால் இப்போ தான் வந்து இங்கே வந்து இது பண்ணக்கூடாது, லவ்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைப்பா, நம்மளுக்கான இது மாறும், லீடர் மாறுவாங்க, இப்போதைக்கு வந்து ஜென்ரல் தான் வந்து ரூலில் இருக்காங்க, கவர்னர் வந்துட்டாருன்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியில் உட்காந்து எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணி விளையாட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. பூமோட அப்பா வந்து அவங்க அம்மா வந்து டீஸ் பண்ணுற மாதிரி, அவங்க ஃபேஸ்லாம் பாரு எப்படி எவ்வளோ ரிங்கிள்ஸ் ஆகிடுச்சி அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து பூம் கிட்ட போய்ட்டு, பூம் நீ சொல்லு பூம், என் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரிங்கிள்ஸ் வந்துச்சு, நான் உடனே அவ்வளோ ஏஜ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. வந்து இல்லைம்மா நீங்கள் இன்னும் எங்கே தான் இருக்கீங்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க வெளியே போய்ட்டு அவங்க கார்டன்லாம் பார்த்துட்டு எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. வெளியே உட்காந்து வந்து டீலாம் குடிச்சிட்டு அவங்க கார்டனில் உட்காந்து டீலாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே நடக்கிறத பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. பிளட் அசோசியேஷன்லேருந்து நம்மளுக்கு பிளட் வர வேண்டியது இருக்குது, இன்னும் வந்து பிளட்டு கிடைக்கல, எல்லாருமே வீட்டில் வந்து அனிமல் வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, பிளட்டுக்காகவே பிளட்டு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பிளட்டை பற்றிலாம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு ஒன்று பேசிகிட்டே இருப்பான்.
அவன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான், இதுமாரி நான் வந்து ஹியூமன் சிட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஹியூமன் சிட்டிக்கு போக முடியாது, 500 இயர்ஸ் ஆனால் தான் போக முடியும், உனக்கு ஒன்றும் 500 வயசு ஆகலை, உனக்கு இப்போ தான் வந்து 200 ஆகிருக்கு, இன்னும் 300 இயர்ஸ் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான், அதுக்குள்ளே வந்து என்னோடய பேரல் பாடி இறந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லை அந்த பாடி டிஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது கரெக்ட் தான், பட் ஆனால் வந்து ஜென்ரல் வந்து இது மாதிரி தான் ரூல் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கான்வர்சேஷன் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து ஹியூமன் சிட்டியை காமிப்பாங்க. அதாவது வந்து நம்ம நார்மலான மனுஷங்க வாழ்கிற சிட்டியை காமிப்பாங்க. அங்கே வந்து ஒரு பையன் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ப்ளே பண்ணுறத யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்காந்து அவன் ப்ளே பண்ணுறத கேட்டுகிட்டே இருப்பான். கேட்டுட்டு அவன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாரில் வந்து பார்டெண்டர் ஒருத்தர் இருப்பான். அவனை பார்த்தோன்னே எல்லோரும் போயிட்டு அவன் பின்னாடி போயிடுவாங்க. போனோடனே இவன் வந்து ஸ்டாப் பண்ணோடனே அந்த பொண்ணு மட்டும் நீ வாசி, நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவனை வந்து வாசிப்பான், ரொம்ப ஹாப்பியாக, சரி அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாச்சும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை கட் பண்ணி அந்த பார்டெண்டரை காமிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு பார்டெண்டர் கிடையாது, அந்த பாரோட ஓனர் அவள் தான். அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அந்த பாரில் வந்து அவங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன், அவன் தான் எனக்கு எல்லாமே, அதுமாரி ஒரு ட்ரிங்க் கொடு அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பான். என்னோடய ஹஸ்பண்டையே பார்த்துட்டேன், ஃப்யூச்சர் ஹஸ்பண்டையே பார்த்துட்டேன், எனக்கு அவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவனை வச்சு எல்லாருமே ஃப்ளர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி கொடுப்பான். அவனை கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக தான் வந்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பான். அதை கட் பண்ணி வந்து பாட்டு பாடினால அந்த பையனை வந்து காமிப்பாங்க. அவன் வந்து பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வருவான். பொண்ணுக்கிட்ட வந்து நான் இங்கே உட்காரலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அந்த பொண்ணு சரி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாள், ரொம்ப சோகமாக இருப்பாள். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி, என் மூடு சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கடுப்பாக சொல்லுவாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த பாரில் வந்து அவன் இது மூட மாற்றத்துக்காக கொஞ்சம் பேச ஆரம்பிப்பான். இந்த பாரில் வந்து நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்னோடய ட்ரிங்க் ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லுவாள். நான் அவ்வளோ என் மனசுலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். அவன் வந்து சும்மா அவகிட்ட இப்படி ஜாலியாக பேசிகிட்டே இருப்பான். சரி ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து தாய்க்கறி சாப்பிட்லாம், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுவாள். அதை கட் பண்ணி அப்படியே நம்மளை வந்து பார் ஓனர் காமிப்பார். ஒரு பொண்ணு கூட வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாள். கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அவனை வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி வரும். அதுவும் வேம்பயர் தான், அவனை வந்து கடிக்கிற மாதிரி வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, தான் உனக்கு லாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து வார்ன் பண்ணி அனுப்புவான். அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து வேம்பயர் சிட்டியை காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு பேராக போக போக சொல்கிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து 3 பசங்க ஒரு பொண்ணு அப்படியே பூவும் இருப்பாங்க. மொத்தமாக வந்து 4 பசங்க ஒரு பொண்ணு, மொத்தமாக 5 பேர் வந்து இவங்க கேங்கு. இவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் சிட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி போகிறது, எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த புக்கு கிட்ட போனால் தான் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த புக் அப்படின்னும் போது லைப்ரரியில் இருக்குது அந்த புக்கு லைப்ரரி இருக்குது. ஓகே, ஆனால் லைப்ரரி நம்மளை எப்படா கூப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க. உடனே இப்போ என்ன சொல்ல, இதுமாதிரி லிசார்ட் பிளட் கொடுத்தோன்னா அவன் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிளட்டுக்கு நம்ம எங்கடா போகிறது, இப்போ போயிட்டு பல்லியெல்லாம் தேட முடியாதுடா இந்த காட்டில், எங்கடா போய் தேடுறது அப்படின்னு. பல்லியெல்லாம் போய் தேட வேண்டாம், பிளட் பேங்க்கில் இருக்கோம்டா, நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஃபுல்லாக செக்யூரிட்டி இருப்பாங்கடா, எப்படா போய் எடுக்கிறது, உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுடா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை வந்து நீ வந்து மலாஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடிடா, கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா ப்ளீஸ்டா அப்படின்வா. இவனுங்க அங்கே போயிட்டு ரொம்ப கேவலமாக நடிப்பானுங்க. 5 ரூபாய்க்கு எப்படி சொல்கிறது, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிப்பானுங்க. அவனுங்களே பட்டு தம்பி ரொம்ப கேவலமாக நடிக்கிற, தயவு செஞ்சு கிளம்பி போயிடுற, செம்ம காண்டாகுதுரா அப்படி சொல்லிட்டு அங்கே நிற்கிற காட்சியை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. அசிங்கப்படுத்தி அப்படின்னு இவனுங்களே டென்ஷனில் போயிடுவானுங்க கம்முன்னு கிளம்பி. அப்புறம் அவனை சொன்ன அந்த மண்டையில் 2 கொம்பு வச்சுருப்பான அந்த பையனை வந்து பூவன் படி நீ ஏதாவது போய் பண்ணுறா அப்படி சொல்லுவான். அவன் போயிட்டு பைத்தியக்கார மாதிரி ஊன்னு கத்தி நிற்பான். கரெக்டாக என்ன பண்ணுவான், அவன் மேலே வந்து பிளட்டை ஊற்றி விட்டுருன்னா அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு எல்லோரும் இவனை ரவுண்டு கட்டுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், நைஸாக உள்ளே போய்ட்டு அந்த லிசார்ட் பிளட்டை தூக்கிட்டு வந்தோடனே இவன் டென்ஷனாகி கத்துவான். இவங்க எல்லோரும் தப்பிச்சு போயிடுவானுங்க. காட்டுக்குள்ளே போனோன்னே அவன் கத்துவாண்டி, எதுக்குடா என் மேலே எதுக்குடா பிளட்டை ஊற்றுனா அப்படி சொல்லி. உன் மேலே ஊற்றுனா அதை எடுத்தே இருக்க முடியாதுடா, அதுக்கு ஏன்டா என் மேலே ஊற்றுனா அப்படி சொல்லிட்டு கத்திக்கினே வருவாங்க. அவன் மேலே இருக்க பிளட் ஸ்மெல்லுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவனை கடிக்க வருவாங்க. இவனே என்ன பண்ணுவான், அவனை போய் கடிச்சிப்பான். ஐயோயோ என்னால் முடியலடா, முதல்ல குளிக்கணுன்றா சாமின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் குளிக்க போவாங்க.
அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து மறுநாள் காமிப்பாங்க. இவனுங்க எல்லோரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இப்போ கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவனுங்களை வந்து பிடிப்பாங்க. பிடிச்சோடனே இவங்களுக்கு செம்ம பயமாயிடும். எதுக்குடா நம்மளை வந்து பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருப்பானுங்க. உடனே இதுமாரி வந்து உங்களை வந்து கேப்டன் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. கேப்டன் எங்களை எதுக்கு பார்க்கணுன்னு சொல்கிறேன், வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து கூப்பிட்டு போய் கேப்டன் நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சவன் வந்து கேப்டன் கேட்பாரு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. என்ன அப்படின்னும் போது இல்லை இவங்க தான் வந்து நேற்று பில் பேங்க் முன்னாடி போயிட்டு ஏதோ தேவையில்லாத வேலைலாம் பண்ணியிருக்காங்க அதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே அப்போ இவங்க தான் எடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி கேப்டன் வந்து மிரட்டுற மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா இல்லையா, நீங்கள் உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களை வந்து மிரட்டி கேட்பாங்க. அவன் வந்து இல்லை நாங்களாம் எடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் அடிச்சு பேசுவாங்க. இல்லை நாங்கள் சும்மா தான் காட்டுக்குள்ளே சுற்றின்னு இருந்தோம், நாங்கள் இப்படி தான் பண்ணோம், நாங்கள் அப்படி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சத்தியகிருத்தி மாதிரி எல்லோரும் பயங்கரமாக பேசுவானுங்க. இவனுங்களுக்கு வேலைக்கு ஆகுது, இவனுங்களை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி சரி வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்போ கரெக்டாக ஒருத்தவங்க வந்து இல்லை இதுமாரி வந்து பிளட் எதுவும் திருட்டு போல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன். சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேப்டன் அமுச்சு வச்சு எப்பா சாமி இப்போ தாண்டா தப்பிச்சோம், தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுடா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து அப்படியே ஒரு ரிலீஃபாக நிம்மதியாக கம்முன்னு நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு இவங்க பேசிகிட்டே அப்படியே வந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக நடந்து போயிடுவாங்க. நடந்து போனோன்னு நம்மளுக்கு அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹியூமன் சிட்டியை காமிப்பாங்க. அங்கே வந்து பாரில் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ பார் டெண்டர் இருக்கான்ல, அவன் தான் வந்து நம்ம சீரிஸோட செகண்ட் ஹீரோ. அவனும் இன்னொரு பையனும் அங்கே வாசிச்சால அந்த பாரில் கிட்டார் வாசித்து பாடிட்டு இருந்தால அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுமாரி வந்து நான் நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட பேச டே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படியே வந்து பூமோ வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து கத்துவான், அவனோட பாய் ஃப்ரெண்டை பற்றி கத்துவான், அவன் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான். பூம் கிடையாது ஆக்சுவலாக, இவங்க 2 பேரும் வந்து பேரலல் பாடிஸ், அதாவது வந்து வேம்பயர் உலகத்தில் இருக்காங்களா அவங்களோட பேரலல் பாடிஸ் இவங்க ஹியூமன் லைஃப்பில் இருக்கவங்க. இவன் வந்து கத்துவான், இந்தமாரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை விட்டுட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டான், எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் சரியான அவன் சரியான சாணி உருண்டை, அவன் சரியான எருமை மாடு, அவன் சரியான குப்பை அப்படின்ற மாதிரி கத்துவான். இந்த பொண்ணு வந்து நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆமாம் அவன் சரியான குப்பை தான், அவன் சரியான எருமை மாடு அப்படின்ற மாதிரி 2 பேரும் கத்துவாங்க. அப்புறம் 2 பேரும் கத்திக்கின்னு உட்காந்து சியர்ஸ் சொல்லிகிட்டே 2 பேரும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியான போரிக்கி அந்த பூ மாதிரி இருக்காலாம், அவன் தான் வந்து கத்துவான். கத்திட்டே 2 பேரும் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. முதுகு பார்த்தா மாதிரி 2 பேரும் ஃபேஸை பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து நல்லா சியர்ஸ் சொல்லிட்டு செம்ம ஜாலியாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து வேம்பயர் லேண்டை காமிச்சோன்னா அங்கே என்ன ஆகுனா இவங்க வந்து அப்படியே போயிட்டு வந்து அந்த பேரலாக நடக்கும் இந்த விஷயம். அப்படியே 2மே அவங்க போயிட்டு அந்த லைப்ரரிங்கிட்ட போயிட்டு இப்படி பாரு அப்படி பாருன்னுட்டு வாயத்தோரா அப்படி சொல்லிவிட்டு அவன் வாயிலேயே வந்து அதை ஊற்றி விட்ருவாங்க. அந்த லிசார்டோட பிளட்டை ஊற்றி விட்டோன்னா அவன் அப்படியே ஃபுல்லாக ஹிப்னோட்டைஸ் ஆகிடுவான். ஹிப்னோட்டைஸ் ஆனோன்னா இப்படி நடன்னு சொல்லிட்டு அவனை வச்சு பயங்கரமாக காமெடி பண்ணுவான். இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்பு, இப்படி சுற்று அப்படி சுற்று அப்படின்னு அவனை சுற்ற விட்டுட்டு குச்சி நடந்து போய் பார்க்கலாம் அப்படி அவனை குச்சி நடப்பாண்டி டே நார்மலாக நடக்க சொல்கிறான் அப்படி சொல்லி சொன்னோடனே சரி நார்மலாக நடங்க அப்படி சொல்லிட்டு நார்மலாக நடக்கிறது அந்த புக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. புக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டோன்னே ஒவ்வொருத்தராக வந்து கை வைக்கிறத காமிப்பாங்க. அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து ஹியூமன் வேர்ல்டு காமிப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃபுல்லாக நல்லா குடின்னு குடிச்சிட்டு அந்த பாரில் போயிட்டு டே எங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீ சரக்கு ரெடி பண்ணி தருவேன்னு சொல்லலாம், இப்போ ரெடி பண்ணி கொடுறான், இதான்டா எங்கள் மூடு அப்படின்ற மாதிரி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சார் அவன் பொறுமையாக சார் உங்கள் மூடு சரியில்லை சார், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓவராக குடிச்சிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் வீட்டுக்கு போங்க சார். டே நீ சரக்கு ரெடி பண்ணி கொடுத்தாதான்டா நாங்கள் போவோம், இப்போ என் மூடு ஏற்ற மாதிரி எனக்கு ரெடி பண்ண அவனே அந்த பொண்ணு டே அவன் என் ஃப்ரெண்டு டே மச்சான் சொல்கிறான்லடா அதுமாரி ரெடி பண்ணுறாங்க, இப்போ நீ ரெடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக தகராறு பண்ணின்னு இருப்பாங்க. பண்ணோன்னே இவங்க வேறு வழி இல்லாமல் சரி சொல்லுங்கள் சார் உங்கள் மூடு எப்படி சார் இருக்குது, ஒருத்தனை கொலை பண்ணணும், பயங்கரமாக கொலை பண்ணணும், அவனுக்கு என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் உள்ளே இருக்க விருப்பம் ஃபுல்லாக கக்குன உடனே இவன் வந்து 2 பேருக்கும் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுப்பான், ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பான். கொடுத்தோன்னே குடிச்சிட்டு ஐயோ இதுன்னு இப்படி கசக்குது சார், உங்கள் மூடு இப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு இவனுக்கு ட்ரிங்க்ஸே ரெடி பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவனுங்க 2 பேரும் வந்து வெளியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம வேம்பயர் வேர்ல்டில் வந்து 2 பசங்களை காமிச்சாங்கல்ல, ஒருத்தன் ஹேர் கலர் பண்ணிட்டு இன்னொருத்தன் வந்து ஸ்லிம்மாக ஹைட்டாக இருந்தாலும் அவனுக்கு 2 பேர் காரில் வருவாங்க. காரில் வரும்போது கரெக்டாக இவனுக்கு 2 பேர் அப்படியே ஒரே இடித்து செம பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த இடத்துலேயே வந்து இவங்க இறந்துருவாங்க. இறந்த உடனே இவங்க பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா 4 பேரும் மொத்தமாக எழுந்து உட்காந்து நம்ம ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கத்திட்டு மொத்தமாக எல்லோரும் அப்படியே மயக்கம் போட்டு ஊந்துருவாங்க. ஊந்தோடனே டாக்டர்ஸ்லாம் பயங்கர ஷாக் ஆகிடும். எப்பட்றா உயிரோட வந்தானுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக வைப்பேன். சரி ஓகே உயிரோடு தான்
இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு குண்டு பையன்லாம் அவன் மட்டும் வரமாட்டாடி, எங்கடா போனீங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்களேடா, நான் மட்டும் இங்கேயே மாட்டிக்கினேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க தப்பிச்சு போனது வந்து அங்கே வேம்பயர் வேர்ல்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே அந்த ஜென்ரல் வந்து கேப்டனையும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு அவங்க 2 பேரை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட இந்த சீரிஸ் எங்கேயே முடியுது. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ், லைக்கும் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பாய்.